எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இன்றைக்கி எல்லாம் லீவு வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேசரியும் பஜ்ஜி போடலான்ட்டு இப்போ அதை நான் ஃபஸ்ட்டு கேசரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி போடுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடு வந்துச்சு. இந்த கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளரில் தான் போடுறேன், அதனால் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். உண்டு திராட்சை வறுத்துக்கிட்டேன். இது ஒரு டம்ளர் தான் போடுறேன். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டீ கிளாஸில் ஒரு டம்ளர் தான் போடுறேன். இப்போ அதே எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. பக்கத்து அடுப்பில் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். பச்சை தண்ணியாக வேணாலும் ஊற்றிடலாம். சுடு தண்ணியாக ஊற்றினாக்கா அது மறுபடியும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதனால தான் ரவை வறுத்துட்டேன். இந்த வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். இப்போ இது பச்சை தண்ணியாக போட்டாக்கா கொஞ்சம் சுடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பெரும்பாலும் நம்ம சுடு தண்ணி போட்டு வச்சுக்கிட்டாலும் அது நல்லது தான். சுடு தண்ணி போட்டு கொதிக்க விட வச்சுருக்கேன். அப்படி பச்சை தண்ணியை கூட வச்சிடறேன். ஒன்றுக்கு தண்ணி வைக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா தளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 3 டம்ளர் பத்தாது, ஒரு அரை டம்ளர் கூட வச்சுக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 3 டம்ளரே போதும். நான் 3.5 டம்ளர் வைக்கிறேன். தண்ணி நல்லா சூடு வந்துடுச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ரவையை நம்ம கொட்டி கொண்டிப்போம். கட்டி இல்லாமல் கொண்டிக்கணும். கலர் ஆரஞ்சும் இருக்குது, ரெட்டு இருக்குது, க்ரீன் இருக்குது. நான் ஆரஞ்சு போடுறேன். கெட்டி ஆகிடுச்சு. இனிமேல் தான் சர்க்கரை போட போகிறேன். இதால் தலை தட்டி போட்டேன். இப்போ இது கும்பலமாக கோபுர மாதிரி போடுறேன். சர்க்கரை அவ்வளோ போதும். தட்டி போடுவாங்க, நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருவேன். கொஞ்சம் தளர வேணும்னா நான் அரை டம்ளர் வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். 3.5 டம்ளரே கரெக்டாக இருக்கும். இது ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டேன். இப்போ இந்த முந்திரி வறுத்த முந்திரி திராட்சை போட்டுக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஜாஸ்தி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம். இப்போ நெய் முன்னாடி போட்டு வறுத்துருந்தேன், அதனால நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பஜ்ஜி செய்யறதுக்கு கடல மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதை விட நான் எப்பொழுதும் இது கேஸுங்கிறதுனால கொஞ்சம் பூண்டும் சோம்பும் கொஞ்சம் தட்டி போடுவேன். அதை கொஞ்சம் இடித்து போட்டிருக்கேன். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் மிளகாத்தூள். சில்லி பவுடர் இருந்தால் போடலாம். என்கிட்ட சில்லி பவுடர் இல்லை, சாதாரண மிளகாய் தான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது ஆப்ப சோடாப்பு சின்னதாக ஒரு சிட்டிகை இவ்வளோ தான் போடுறேன். ஆப்ப சோடாப்பு இது எல்லாத்தையும் போட்டு பசங்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு காமிக்கிறேன். இருங்க
இது கொஞ்சம் கேசரி போட்டு கலர் வேணுங்கிறவங்க போட்டுக்கங்க, வேண்டாதவங்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன், நான் பெருங்காயம் போடுறேன். இது எண்ணெய் சட்டியில் எண்ணெய் போட்டுட்டேன். இப்போ நினச்சி போடும்போது காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இது போடுறேன். அப்படி தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் போட்டுக்கோ, நீங்களாக ப்ளைனாகவும் போடலாம். இன்னும் ஒரு மாதிரியும் போடுவாங்க சில பேர். பக்கத்தில் தோசை மாவை வச்சுக்கிட்டு இதை நினச்சிட்டு அடுத்து தோசை மாவில் நினச்சிட்டு போடுவாங்க. நான் அது மாதிரி போட மாட்டேன். இது நினச்சி முடிச்சுட்டு இது தோசை மாவில் நினைப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு காமிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிவிட்டு. இது வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் போடுறேன். இது போட்டு எடுக்கிறேன். இது லாஸ்ட்டு முடியுது. வெங்காயமும் போட்டிருக்கேன், வாழைக்காயும் போட்டிருக்கேன். வாழைக்காய் கொஞ்சமாக தான் போட்டேன். பஜ்ஜி தான் சாப்பிடுவாங்க, கேசரி எவ்வளோ இருந்தாலும் அப்படியே மிச்சமாக தான் இருக்க போகுது. அதனால தான் கொஞ்சமாக போட்டேன் நான். இது கேசரி பண்ணி வச்சு வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி செஞ்சுட்டோம். இது அளவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தம்பி இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லு. ராஜேஷ் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.